தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலி முன்னுரை. பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியில் கடவுளின் செம்மறி என திருமுழுக்கு விவரனால் சார்ந்து பகரப்பட்ட இயேசுவை நாம் காண்கிறோம். தூயாவி புலாவணிவில் இறங்கி வர இறைமகனை உலகிற்கு அடையாளம் காட்டிய அந்த திருநிகழ்வு இருளை அகற்றி உலகை புனிதப்படுத்த வந்த மெசியாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் திருவிருந்திற்கு முன் இவரே இறைவன் செம்மறி என நாம் அறிக்கையிடும் வார்த்தைகள் நம் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுவின் தியாகத்தை நினைவூட்டுகின்றன. பாவங்களை மன்னிப்பதுடன் நின்று விடாமல் நம் வாழ்வை புனிதமாக மாற்றும் இறைவனின் அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும். மெசியாவின் உண்மையான சீடர்களாக வாழ தேவையான வரங்களை வேண்டி நம்பிக்கையோடு இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் இணைவோம். இன்றைய திருப்பலியானது திருப்பாசகர் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவாங்க. அவரை நம் உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்த இரண்டு உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாக என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெடுக்கும் உமது அருளின் குற்றலையும் மேல் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற கருப்பட வேண்டும் என்ற இறைவாக்கின நிலைச வழியாக கற்கின்றேன். உமது படைப்பு பொருளாக என்ற உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி இரண்டு உண்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உமது
நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, 3, 5, 6 வசனங்கள். ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே உன் பலியாய் நான் மாற்றூறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீர் என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே, அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உன்னத அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனில் பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் குறித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1 முதல் 3 முடிய.
கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேவும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் குறித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கும் கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரையே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பொதுக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிற செய்தி, கடவுள் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய ஊழியர்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்ய முன்வருகின்ற ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்துகின்றார். கடவுள் அழைக்கின்ற ஒவ்வொருவருமே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய 3 வாசகங்களுமே நமக்கு முன்வைக்கிறது. இந்த வாசகங்களில் இந்த ஊழியர் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவதை நாம் வாசகத்தை கவனித்திருந்தோம் என்றால் தெரியும். இவரை நாம் தேர்ந்து கொண்ட ஊழியன் என்று ஆண்டவர் தான் அழைத்தவர்களை ஊழியன் என்று அழைக்கிறார். இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், எசாயா இஸ்ரேல் மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீயே என் ஊழியன் என்று. இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் தன்னை பற்றி குறிப்பிடுகிற போது, கடவுளால் அழைக்கப்பட்ட திருத்தூதன் நான் என்று கடவுளின் பணிக்காக வந்தவன் என்பதை குறிப்பிடுகிறார். நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி கூறுகிற போது, இவரே கடவுளின் செம்மறி என்று ஆண்டவரை குறிப்பிடுகிறார். எல்லாமே கொடுக்கின்ற ஒரே அர்த்தம் கடவுளின் ஊழியன் என்பதுதான். இன்றைக்கு நம்முடைய பிரிவினை சகோதரர்கள், மற்ற சபையை சார்ந்தவர்கள், அங்கு இருக்கின்ற ஐயராக இருக்கலாம், அங்கு பணி செய்பவர்களை எப்படி சொல்றாங்க, எப்படி கூப்பிடுவாங்க? ஊழியக்காரர்கள். அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க, ஊழியக்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தை. நாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் அருள்பணியாளர்களை எப்படி சொல்றோம்? அருள் தந்தை அல்லது அருள் பணியாளர் அல்லது பணியாளர். அடிப்படையில் பணியாளர், அதுதான் அதனுடைய அர்த்தம்.
அதனால் நம்முடைய திருத்தந்தை கையெழுத்திடுகிற போது எப்போதுமே அவர் கையெழுத்திடுவார் சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ் என்று. அதாவது பணியாளர்களுடைய பணியாளர் அல்லது ஊழியக்காரர்களுடைய ஊழியக்காரர், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருமே கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு ஊழியக்காரராகத்தான் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் ஆண்டவர் இவன் என் ஊழியன் என்றுதான் அழைக்கின்றார். இது இங்கு மட்டுமல்ல, விவிலியத்திலே பல இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. யாராவது எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் 26, 24. 26, 24. அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு ஆசி வழங்கி என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு என்ன சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் ஊழியன் ஆபிரகாம். இது அங்கு மட்டுமல்ல, விவிலியத்திலே ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் என் ஊழியன் என்றுதான் அழைக்கிறார். தொடக்க நூல் 32:18 பார்க்கிறோம். யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார், என் ஊழியன் யாக்கோபு. அடுத்ததாக மோசே தன்னுடைய பணிக்காக அழைக்கின்ற பொழுது யோசுவா 1:1 பார்க்கிறோம், என் ஊழியன் மோசே அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ எல்லாரையுமே ஆண்டவர் அழைக்கின்ற தன்னுடைய பணிக்காக கூப்பிடுகிற அத்தனை பேரையுமே தன்னுடைய ஊழியனாகத்தான் முன்வைக்கிறார். அதே போலத்தான் தாவீது தன்னைத்தானே ஆண்டவரின் ஊழியன் என்று அழைத்துக் கொள்வார். 2 சாமுவேல் 3:18 பார்க்கிறோம். எசாயா தன்னை குறித்து குறிப்பிடுகிற போது கடவுளின் ஊழியன் என்று 20:30 எசாயா புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். அவருடைய ஆர்வம் தன்னை பற்றி பேசுகிற போது திருத்துதர் பணி 26:16 கடவுளின் ஊழியனாகிய நான் என்று தான் சொல்லுகிறார். ஆக எல்லா இடங்களிலுமே கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் அவரின் ஊழியர்களாகத்தான் இருக்கிறார். ஒன்று, கடவுள் என் ஊழியன் என்று அவர்களை அழைக்கிறார், அல்லது அவர்கள் நான் கடவுளின் ஊழியன் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த ஊழியம் அப்படிங்கிறது ஏதோ குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக குருக்களுக்காக கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, இது எல்லாருக்குமா. நாம் அத்தனை பேருமே கடவுளுடைய ஊழியக்காரர்கள் தான். நம் அனைவருக்குமே கடவுளுடைய கடமை, கடவுளுடைய பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ கொடுக்கப்படுகிறது? நாம் திருமுழுக்கு பெறுகிற போது நம் அனைவருக்குமே நாம் கிறிஸ்தவர்களாக மாறிய பின் கிறிஸ்தவர்களுக்கான உரிமையும் கிறிஸ்தவர்களுக்கான கடமையும், அதாவது பணியும் நமக்கு தரப்படுகிறது. நாம் பல நேரங்களில் அதை உணர்ந்து வாழ்கிறோம், பல நேரங்களில் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தரப்படுகிற 3 கடமைகளாக நாம் பார்ப்பது போதிக்கும் பணி, அர்ச்சிக்கும் பணி, வழிநடத்தும் பணி. இந்த 3 பணிகளுமே கொடுக்கப்படுகிறது. குருக்கள் நாங்கள் நேரடியாக இந்த 3 பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். போதிக்கும் பணி செய்கிறோமா இல்லையா? போதிக்கிறோமா இல்லையா? போதிக்கிற மரியாதை தெரியுது இல்லையா? ஒன்று. 2வது அர்ச்சிக்கும் பணி. அர்ச்சிக்கும் பணி செய்கிறோமா இல்லையா? என்ன பணி செய்கிறோம்? அர்ச்சிக்கும் பணி. அர்ச்சிக்கும் பணி என்ன பணி செய்கிறோம்? குருக்கள் ஒவ்வொரு திருவருட்சாதனங்களை கொடுப்பதுமே அர்ச்சிக்கும் பணிதான். அது திருமுழுக்காக இருக்கலாம், புறவாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், உறுதிப்பூசலாக இருக்கலாம். எல்லா திருவருட்சாதனங்களையுமே அர்ச்சிக்கின்ற பணியாக, அதாவது புனிதப்படுத்துகின்ற பணியாக தரப்பட்டிருக்கிறது. 3வதாக வழிநடத்தும் பணி. ஒரு பங்கு தந்தையாக பங்கை வழிநடத்துகின்ற, ஒரு மெய்ப்பனாக பங்கை வழிநடத்துகின்ற பணி தரப்பட்டிருக்கிறது. அப்போ குருக்கள் நாங்கள் நேரடியாக இந்த பணிகளை செய்கிறோம். இறைமக்கள் நீங்கள் மறைமுகமாக அந்த பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். போதிக்கின்ற பணி நீங்க செய்றீங்களா இல்லையா? உங்களது ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவருக்கு நற்செய்தி தெரிவிப்பதாக இருக்க வேண்டும். உங்களது வாழ்க்கை அடுத்தவருக்கு நற்செய்தி தெரிவிப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் போதிக்கின்ற பணி. நீங்க நேரடியாக கடவுள் இயேசுவை பற்றி நாம் போதிக்காவிட்டால் கூட உங்களது வாழ்க்கையே அதற்கு ஒரு அறிவிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் போதிக்கின்ற பணி. அர்ச்சிக்கும் பணி அல்லது புனிதப்படுத்தும் பணி என்பது உங்களது வாழ்வு ஒரு புனித வாழ்க்கை வாழ்கிற போது அது புனிதப்படுத்துகின்ற அந்த பணியை நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்கிற அந்த ஒரு கடமையை செய்கிறீர்கள். வழிநடத்துகின்ற பணி, பங்கிலே தரப்படுகிற பொறுப்புகள், அன்பிய பொறுப்பாக இருக்கலாம், சபை பொறுப்பாக இருக்கலாம். இப்படி கொடுக்கப்படுகிற பொறுப்புகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வழிநடத்துகின்ற பணியும் நீங்கள் செய்கிறீர்கள். ஆக அத்தனை பேருக்குமே, திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருக்குமே நாம் கடவுளின் ஊழியர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த வகையில் நான் என்னை ஊழியனாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகம் நமக்கு முன்வைக்கிறது.
இந்த வாசகங்கள் ஒரு 5 வகையான பணிகளை முன்னிறுத்துகிறது. இந்த 5ஐயும் யார் செய்கிறார்களோ அவர்கள் கடவுளின் ஊழியர்கள் என்று குறிப்பிடுகிறது. முதல் பணி, ஒரு ஊழியன் கடவுளை அறிந்திருக்க வேண்டும். இதோ கடவுளின் செம்மறி என்று ஒரு ஊழியனாக ஸ்நாபக அருளப்பர் இயேசுவை சுட்டிக்காட்டினார் என்றால், நான் இன்றைக்கு கடவுளை அறிந்திருக்கிறேன். அறிந்திருத்தல் என்பது மன சிந்தனை அளவில் அல்ல, அறிவுபூர்வமாக அல்ல, அனுபவத்தில், என்னுடைய இதயத்தில் இருந்து என் ஆண்டவர் இவர்தான் என்று என் அனுபவத்திலிருந்து நான் அறிந்திருப்பேன். என் இதயத்தில் இருந்து அறிந்திருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டேன். என் சிந்தனையில் அறிந்திருக்கிற போதுதான் துன்பம் வருகிற போது, துயரம் வருகிற போது அவ்வளவு எளிதாக என் விசுவாசத்தில் தளர்ந்து போகிறேன். அப்போ என் இதயத்திலிருந்து ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஊழியனுடைய அடிப்படை. நம்முடைய கிறிஸ்தவம், நம்முடைய திருச்சபை தந்திருக்கிற திருமுறைச்சுவடியில் பார்க்கிறோம், கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கா தெரியுமா? கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார்? மரக்கேள்வி மாணவர்கள், என் மனசுல படைச்சார்? அவரை அறிந்து, அவரை அன்பு செய்து, அவருக்கு பணிபுரிந்து, அவரது மகிழ்வில் பங்கு பெறுவதற்காக கடவுள் மனிதனை படைத்தார். இதுதான் திருச்சபை நமக்கு தருகிற பதில். திருமறைச்சுவடியில் அவரை அறிந்திருக்க வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு பணிபுரிய வேண்டும், அவரது மகிழ்வில் பங்கெடுக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நான் ஒரு ஊழியனாக, ஒரு கிறிஸ்தவனாக அடிப்படையில் நான் கடவுளை அறிந்திருக்க வேண்டும், முதலாவதாக. இரண்டாவது, இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் சொல்வது போல, கடவுளால் அழைக்கப்பட்ட திருத்தூதனாகிய நான் நற்செய்தியை பறைசாற்றுகிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, ஒரு ஊழியர் செய்ய வேண்டியது நற்செய்தியை பறைசாற்றக்கூடியது. நாங்கள் நேரடியாக பறைசாற்றுகிறோம் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது வாழ்க்கையால், உங்களது செயல்களால் கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும். அதுதான் ஒரு ஊழியனாக செய்ய வேண்டியது. மூன்றாவதாக நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், பறைசாற்றுகிற என்னுடைய வாழ்க்கை அடுத்தவருக்கு சான்றாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த திருமுழுக்கு யோவான் கடைசியாக முடிக்கிறார். நானும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சான்று பகர வேண்டும் அடுத்தவருக்கு. நான் செய்கிற ஒவ்வொரு செயலுமே சான்று பகர வேண்டும். என்னுடைய வழிபாடு, என்னுடைய பக்தி முயற்சிகள், என் வாழ்க்கை, நான் செய்கிற தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய கடமை எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். அதுதான் ஒரு ஊழியனாக நான் செய்யக்கூடியதாக இருக்கும். நான்காவதாக, ஒரு ஊழியன் அவனுக்கான அடிப்படை கடமை கடவுளை அறியாதவர்களை, கடவுளை விட்டு விலகி நிற்பவர்களை கடவுளுக்குள் கொண்டு வருகிற பணியை செய்ய வேண்டும். கடவுளை விட்டு விலகி நிற்பவர்கள். நாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி வர்றோம். இன்னும் கோயிலுக்கு வராத நிறைய ஜீவன்கள் இருக்கு, எனக்கு தெரியும். நான் வீடுகள், எல்லா வீடுகளும் போயிருக்கிறேன் இல்லையா? அப்போ இதில் ஒருத்தரை நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர வைப்போம்னா அதுதான் ஒரு ஊழியன் செய்யக்கூடிய. அவங்ககிட்ட பேசி, எப்போ ஞாயிற்றுக்கிழமையான பூசைக்கு வா, வேற யாரையும் வேண்டாம், உங்க கணவனை வர வைங்க, அதுவே பெரிய ஊழியம். இதை விட பெரிய ஊழியத்தை நீங்க எங்கேயும் போய் செய்ய வேண்டியதில்லை. உங்க கணவனை பெல்சியக்கா, உங்க கணவனை பெல்சியக்கா, உங்க கணவனை, இப்படி ஒவ்வொருத்தரையுமே நான் பேர் சொல்லி கூட சொல்ல முடியும். உங்க கணவர்களை வர வைங்க, அதுவே பெரிய ஊழியம். ஞாயிற்றுக்கிழமையும் நான் வியாபாரத்துக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், கடையை திறக்கணும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள மாற்றி கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை. அதுதான் உங்க ஊழியம். ஸோ அந்த ஊழியத்தையாவது முதல்ல கையில் எடுத்து செய்யும். அதுதான் இன்றைக்கு வாசகம், முதல் வாசகம். எஸ்ஐயா இறைவாக்கினர் சிதறுண்டு இருக்கிற அத்துணை இஸ்ராயல் மக்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு வருகிறார். கடவுளை விட்டு விலகி போகிறவர்களை கடவுள் பக்கம் திருப்பி கொண்டு வருகிறார். அப்ப இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இந்த ஒரு அடிப்படையான ஒரு சாதாரண ஒரு கடமையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். இறுதியாக இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுவது, இதையெல்லாம் செய்து முடித்த பின், இது எல்லாம் கடவுளுடைய மகிமைக்காகத்தான் நான் செய்தேன். பவுலடியார் எப்போதுமே சொல்வார், ஆண்டவர் இயேசு அதை திரும்ப திரும்ப சொல்வார், நீங்கள் இவற்றையெல்லாம் செய்து முடித்த பின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்வார். அப்போ இன்றைக்கு நாம் ஒரு ஊழியனாக கடவுளை அறிந்திருக்க வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும், அவருக்கு சான்று பகர வேண்டும், கடவுளை விட்டு விலகி நிற்பவர்களை கடவுளுக்குள் கொண்டு வர வேண்டும். இது எல்லாம் செய்த பின், இது எல்லாம் என்னுடைய கடமை, நான் பயனற்ற ஊழியன், ஆண்டுடைய மகிமைக்காக தான் செய்தேன் என்று அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டிருக்கிறேன்.
இஞ்ஞாசியார் ஒவ்வொரு முறையும் அதைத்தான் சொல்லுவார். அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று எப்போதும் சொல்லுவார். ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருது வாங்குறப்ப என்ன சொல்லுவார்? எல்லாம் புகழும் இறைவனுக்கு. அப்போ இந்த ஒரு மனநிலை நான் எப்போதும் இருக்க வேண்டும். என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய புகழுக்காகத்தான் நான் செய்கிறேன், ஆண்டவருடைய மகிமைக்காகத்தான் செய்கிறேன். என்னுடைய மகிமைக்காகவோ என்னுடைய புகழுக்காகவோ அல்ல, நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். அப்போ எந்த ஒரு மனநிலையோடு நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்புடையவரே, பல நேரத்தில் நாம யாருமே வரப்படக்காக நான் மட்டும் பணி செய்கிறேன், நான் மட்டும் வேலை செய்கிறேன்னு நினைக்கிறோம். அது எல்லாமே ஆண்டவருக்காக செய்கிறேன், அவ்வளோதான். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கடவுளின் ஊழியத்தை செய்ய கடவுள் அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நாம் முன்வருவோம். ஆண்டவரை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். அவரை நம்முடைய வாழ்க்கையால் பறைசாற்றி சான்று வாழ்க்கை வாழ முயற்சி எடுப்போம். கடவுளை விட்டு விலகி நிற்பவர்களை கடவுளுக்குள் கொண்டு வர முயற்சி எடுப்போம். அத்துணை முயற்சியும் கடவுளுடைய புகழுக்காக மகிமைக்காக செய்கிறோம் என்கிற மனநிலையோடு செய்ய முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர்கள் விடுதல் என்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இதோ கேட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். திருத்தூதர் பவுலின் அறிவுரைப்படி கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பெற்று புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உம்மை உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தினோம் என்ற இறைவாக்கிற்கு ஏற்ப நற்செய்தியின் ஒளியை உலகெங்கும் பரப்பிட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக உலகின் பாவத்தை போக்க வந்த செம்மறியே, போர்களாலும் வன்முறைகளாலும் தவிக்கும் இவ்வுலகிற்கு உமது அமைதியும் அருளும் கிடைக்க செய்தருளும். எம் இந்திய தேசத்தை ஆளும் தலைவர்கள் சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி ஆகிய விழுமியங்களை காத்திடவும், மக்கள் அனைவரும் ஒரே தாய் மக்கள் என்ற உணர்வோடு சகோதரத்துடன் வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காக, எளியோரின் துணையே, குடும்ப பாசமின்றி தவிப்போர், வாழ்வை இழந்த இளையோர், தனிமையில் வாடும் முதியோர் மற்றும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அனைவரும்
மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என்ற உத்வேகத்துடன் தங்கள் வாழ்வில் வெற்றி பெற நீர் துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுப்பாளர்களுக்காக எனக்கு பின் வருபவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்ற திருமுழுக்கு யோவானின் மனத்தாழ்மை எமக்கு தந்தருளும். திரு அவை சமுதாயம் மற்றும் நிறுவனங்களில் பொறுப்பு வகிப்போர் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனையும் பிறரையும் முன்னிலைப்படுத்தி பணியாற்றும் நற்பண்பை பெற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு சமூகத்திற்காக இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற வார்த்தைகளை எம் வாழ்வின் தாரக மந்திரமாக கொள்ள செய்தருளும். சொல்லில் மட்டுமல்லாமல் செயலிலும் எம் கடமைகளை சீரிய முறையில் ஆற்றி எங்கள் இறைப்பற்றையும் நம்பிக்கையையும் வாழ்க்கை சாட்சியங்கள் மூலம் வெளிப்படுத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மறை மாவட்ட ஆயர், அருள் பணியாளர்கள், கடவுளின் ஊழியத்தை சிறப்பான முறையில் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதை இன்றி காண வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியை நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளின் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அதை இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிறக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்ததன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கடிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
ஆண்டவரே, பெருமையாகவே தூயவர் தூய்மை அடைந்திருக்கும் போது ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இன்றைய பணி ஒப்புக் கொடுக்கின்ற திருபாஸ்கர் குடும்பத்தாரையும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது திரு அவையின் அன்பு நிறைவு பெறச் செய்தரணும். மேலும் உயிர்த்தலும் அது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளிகளை ஏற்றரணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் பிறந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என்று அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். இருக்கிறீர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஆகும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். அவருடைய ஊழியனாக நம்மை அழைக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பேறு பெற்றோர். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன்.
நன்றிகளை பாராட்டுகிறோம். வருகிற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபையினர் தங்கள் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். எனவே வருகிற ஞாயிறு வழிபாட்டை அவர்கள் சிறப்பிப்பார்கள். சபையினுடைய நவநாள் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற சனிக்கிழமை திருக்குடும்ப சபை திருவிழாவினுடைய மாலை ஆராதனை நடைபெறும். எனவே வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நமக்கு திருக்குடும்ப சபை திருவிழா மாலை ஆராதனை. எனவே திருக்குடும்ப சபையினர் அதற்கான பொறுப்புகளை எடுத்து செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சபை திருவிழா ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்ல மாலையில் நமக்கு சபை திருவிழா திருப்பலி நடைபெறும். மாலை 7 மணிக்கு சபை திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அன்னைக்கு எனக்கு இருக்க முடியாத ஒரு சூழல், கண்டிப்பாக காலையில் தான் வைக்கிறோம்னா நான் வேறு தந்தையை ஏற்பாடு செய்வதற்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அன்றைக்கு முக்கியமான ஒரு வேலை நான் கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும். எனவே அதனால் தான் மாற்றி வைத்திருக்க போயிட்டு மாலையில் நான் திரும்பி வரணும். திருப்பலிக்கு காலையில் போயிட்டு திருமாலையில் திரும்பி வரணும். எனவே சபை திருவிழா ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு அந்த திருவிழா திருப்பலியிலே புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்பெடுத்துக்கொள்வார்கள், சபை பொறுப்பாளர்கள். எனவே திருக்குடும்ப சபையினர் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் அவர்கள் புதிதாக பொறுப்பெடுப்பார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணகமனவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.